வனிதா மேடத்துக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க நினைக்கிறேன், வைரல் ஸ்டார் வனிதா. ஆனால் உண்மையாக அந்த வைரல் ஸ்டார் அப்படிங்கிறது பாலா அவர்களுக்கு தான் பொருந்தும். ஏன்னா அவர் வந்து நல்லா பாருங்க, அவர் வந்து பயங்கர லக்கியான ஒரு பர்சன். இந்த கதையை ஆரம்பிச்சதுலேருந்து அவர் சொன்ன எந்த ஒரு டேட்லையும் மாற்றமே இல்லாமல் ஷூட்டிங் நடந்தது. அண்ட் அவர் வந்து சொல்லுவார், இந்த இடத்துல நம்மளால இதை பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது கரெக்டாக அது பண்ண முடியாமல் போயிடும். ஆனால் அவர் வந்து அதுக்கப்புறம் ஒரு பேட்ச் ஒர்க் வந்து ஒரு டேட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவார். கரெக்டாக அந்த டைமில் எல்லாரும் வந்து கூட்டிடுவாங்க. கரெக்டாக எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் அந்த படம் வந்து நடந்து முடிஞ்சிடும். ஒத்த தாமரை அவர் என்ன மைண்ட் செட்டில் பண்ணாருன்னு தெரியாது. பார்த்தா ஒரு வைரலாக 6 crore வியூஸ்க்கு போயிடுச்சு. இப்போ மோர் தென் 45 million வியூஸ்க்கு வந்து போயிடுச்சு. முகேன் ராவ் அவர்களை பற்றி ஒன்றே ஒன்று சொல்லியிருந்தோம். அவரும் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப லக்கி. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த சீசனில் அவர் பிக் பாஸில் இருந்தபோது நிறையா கண்டஸ்டன்ஸ் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஈக்குவலி ரொம்ப ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு வகையில் சிறப்பித்த கண்டஸ்டன்ஸ். ஆனாலும் அவர் வந்து மக்களுடைய மனதில் இமீடியட்டாக அவர் கேட்ச் ஆன் ஆகி அவருக்குன்னு வந்து ஒரு லக்கி சாம் அப்படிங்கிற மாதிரி இருந்து இவங்க 2 பேர் காம்பினேஷன், அதாவது பாலா அண்ட் இவங்க 2 பேரும் சேர்ந்தாலே இந்த ஒத்த தாமரை மாதிரி ஒரு வைரலான கண்டென்ட்டை கொடுக்க முடியும். அதே மாதிரி இவரும் வந்து பிக் பாஸ் டைட்டில் வின்னராகி இந்த படத்தில் ஜின் அப்படிங்கிற படத்துலையும் இதே காம்பினேஷன் வந்து லக்கியாக எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பவ்யா அவங்கள பற்றியும் 100% அவங்க வந்து எல்லாரும் அவங்களுடைய லுக்ஸை வந்து சொல்கிறாங்க. பட் வாட் ஐ ஃபவுண்ட் இன் ஹர், அவங்க வந்து ஒரு நார்த் இந்தியன், ஐ திங்க் ஷீஸ் ராஜஸ்தானி ஆர் சம்திங், பஞ்சாபி. ஆனால் அந்த டைலாகெல்லாம் நான் ஆல்மோஸ்ட் தமிழ் கற்றுக்கிட்டாங்க எங்களோட நடிக்கும்போது. ஒரு ஒரு அமேசிங் பெர்ஃபார்மர். அண்ட் இந்த படத்துக்கு அவங்களும் வந்து இந்த அமானுஷ்யத்தெலாம் நிறையா ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படம் நடந்துட்டு இருக்கும்போதே நிறையா ஷூட்டிங் ஸ்பாட்டில் மற்றும் அவர் வந்து தங்கியிருந்த இடத்துலையும் சில அமானுஷ்யமான சம்பவங்கள் வந்து நடந்துட்டு இருந்தது.